முடி அடர்த்தியாக கருகருன்னு நீளமாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? டென்சிட்டியை மெயின்டைன் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஹேர் நல்லா திக்காக ஆகணுமா? அப்போ இந்த ஒரு ஹெர்பல் டீயை குடிச்சிட்டு வாங்க. உங்களோட முடி நல்ல திக்னஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னோட முடி அடர்த்தியாகவே இல்லைக்கா, டென்சிட்டியே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஹெர்பல் டீ நல்ல ரிசல்ட்டை கொடுக்குதுங்க. செம்பருத்தி ஹெர்பல் டீ. ஆமாங்க, தினமும் குடித்தாலும் சரி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்தாலும் சரி, உங்களோட முடி நல்லா அடர்த்தி ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். 1 மாதம் 2 மாதம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல திக்னஸ் ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். செம்பருத்தி பூவில் எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குங்க. நீங்கள் செம்பருத்தி பூவை அரைச்சிட்டு நீங்கள் ஹேர் பேக்காகவும் போடலாம், இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. செம்பருத்தி பூ மாதிரி ஒரு ஹேர் கேர் ஹெர்பலை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. செம்பருத்தி பூவையும் இலையும் அரைச்சிட்டு வாரம் ஒரு முறை ஹேர் பேக் போட்டு செம்பருத்தி பூவை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்தாலும் சரி, தினமும் குடித்தாலும் சரி, குடிச்சிட்டு வாங்க. உங்கள் முடியோட அடர்த்தி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். செம்பருத்தி ஹெர்பல் டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 3 பூ அளவுக்கு ஒரு பர்சனுக்கு எடுத்துக்கலாங்க. தினமும் சாப்பிட்டாலும் சரி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டாலும் சரி. உங்ககிட்ட பூ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 3-4 பூ கூட சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கலாங்க. இல்லை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கலாம். எனக்கு ஃப்ரெஷ் பூ இல்லை அப்படின்னா பவுடராகவும் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கி அதையும் நீங்கள் கொதிக்க வச்சு குடிக்கலாம். நான் 2 பேருக்கு கஷாயம் ரெடி பண்ணுறேங்க. அதனால் 8 பூ எடுத்திருக்கேன். 8 பூக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 டம்ளராக கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதாவது 1 டம்ளர் தண்ணி கொதித்து அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கணும். தண்ணி எப்படி கொதித்து அளவு எப்படி கரெக்டாக மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கும். கொதிச்சுட்டு இருக்கும்போதே தண்ணி அளவு கம்மியாயிருச்சு அப்படின்னாவே அதை டீ ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இஞ்சி துருவி விட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, டீ ரெடி. இந்த ஹெர்பல் டீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க குடிக்க வேண்டாம். 10 வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். மற்றவங்க எல்லாரும் குடிக்கலாங்க. இந்த ஹெர்பல் டீ அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. குறிப்பாக அபோவ் 50 இருக்கிறவங்க, 50 ஏஜ் இருக்கிறவங்க குடிக்கலாம். இந்த செம்பருத்தி ஹெர்பல் டீ குடிக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும், வெயிட்டை மெயின்டைன் பண்ணும், பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுங்க. இத்தனை பெனிஃபிட் இருக்கிற இந்த ஹேர் கேர் ஹெர்பல் டீயை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு குடிங்க. தினமும் குடிக்கலாங்க, தப்பே இல்லை. உங்களுக்கு வேணும்னா லெமன் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த் கேர் ஹேர் கேர் ஹெர்பல் டீ ரெடி ஆகிடுச்சுங்க. நாட்டு சக்கரை கலந்து குடிக்கலாங்க. முடி அடர்த்தியாக கருகருன்னு நீளமாக வளரணும் அப்படின்னா இது ஒரு 2-3 மந்த் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். இதோட டீட்டெயில்டு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.